வணக்கம். சென்னை முகலிவாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் வந்திருக்கேன். இந்த நவராத்திரி நிறைவான பிறகு கூட ஒரு கொலுப்படி மாதிரி செட் பண்ணி சூப்பரா லக்ஷ்மி குபேர பூஜைக்குரிய வஸ்துக்களை எல்லாம் அழகா வச்சிருக்காங்க. பார்க்க பார்க்க அழகா இருக்கு. எல்லா பொருளையும் வாங்கி சூப்பரா நம்ம இந்த முறை லக்ஷ்மி குபேர வழிபாடு செய்யலாமான்னு ஆசையை தூண்டுற மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. அனைத்துமே சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடிய பொருட்களா இருக்கு. நம்ம கொஞ்சம் சாம்பிளா என்னென்ன பொருட்கள் இருக்குன்றத பார்க்கலாம். திவ்ய விளக்கு, திவ்ய ஜோதின்னு சொல்றது, குபேர பானை, ஏற்கலப்பை, லக்ஷ்மி அஷ்டோத்திரத்துக்குரிய ஸ்டாண்ட் அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி லக்ஷ்மியுடைய பீடம் இருக்கு, காயின்ஸ் இருக்கு. அப்புறம் முரத்துல அஷ்டலக்ஷ்மி பொறிக்கப்பட்டது, குபேர பானை அப்படின்னு இருக்கு. செமி பிரஷியஸ் ஸ்டோன்ஸ்ல விளக்குகளா இருக்கட்டும், அப்புறம் மரங்கள் வச்சு அதை லிவிங் ரூம்ல வச்சு இருக்கிற மாதிரியானது, கிறிஸ்டல்ஸ் லக்ஷ்மிக்கு அணிவிக்கிறதுக்கும் குபேரனுக்கு அணிவிக்கிறதுக்கும் மாலைகள் இருக்கு. லக்ஷ்மி காயின்ஸ் சொல்லிட்டு செமி பிரஷியஸ் ஸ்டோன்ஸ்ல கிடைக்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அடுத்து சிட்டி காஜுலு அப்படிங்கிற குட்டி குட்டி வளையல் மாலையாவும் இருக்கு, தனியா பூஜைக்குரியதும் இருக்கு. தாமரை விதைகள், குன்றின் மணி, லக்ஷ்மி குபேர வஸ்துக்கள்னு சொல்றது. அப்புறம் குபேர லக்ஷ்மியுடைய அந்த சிலைகள் பார்த்தீங்கன்னா கோல்டு கலர்லயும் நமக்கு அவைலபிள், அடுத்தது மல்டி கலர்லயும் அவைலபிள், கோல்டு கிரீன் கலர் குபேரருக்குரிய கிரீன் கலர்லயும் இது அவைலபிளா இருக்கு. இந்த மாதிரி நாரியல் சொல்லுவாங்க, ஏகாஞ்ச் நாரியல்னு, ஒற்றைக்கண் தேங்காய்னு, அதுக்கப்புறம் வலம்புரி சங்கு, கோமதி சக்கரம், ராஜ கோமதி சக்கரமா பெரிய சைஸ்ல இருக்கிறதும், சுதர்சன சக்கர வடிவத்துல இருக்கக்கூடிய சங்குகளும் நம்ம பார்க்க முடியுது. கோமதி சங்கும் பெரிய சங்கா இருக்கு. மஞ்சள் நிற சோழிகளும் இருக்கு. இதை தவிர பிரமிட்ல அழகா ஸ்ரீ சக்கரம் மகாமேரு வைக்கப்பட்டதும் நமக்கு கிடைக்குது. இப்படி நிறைய நிறைய பொருட்கள், சோழிகள், அந்த ஒயிட் மோத்தி சங்குன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி மோத்தி சங்கு, மஞ்சள் நிற சோழி, கோமதி சக்கரம், பிரவுன் நிற சோழி, கோமதி சங்குலேயே டிஃப்ரெண்ட் சைசஸ், கோமதி சக்கரத்திலையுமே டிஃப்ரெண்ட் சைசஸ் இப்படி கிடைக்குது. குதிரை லாடம் கூட ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய விஷயமா இருக்கு. குபேர குஞ்சம்னு சொல்லக்கூடிய இந்த படியில மரக்கா நிறைய அரிசி வச்சு அதுல நம்ம மோத்தி சங்கு வச்சு வழிபாடும் பண்ணலாம். இதை தவிர தாமரை விதை மாலைகள் அப்படின்னு இன்னும் என்னதான் இல்லைங்கிற மாதிரி நிறைய பொருட்கள் அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்ஸ்ல இருக்கு. என்னென்ன இருக்குங்கிறத டீடைல் வீடியோ நான் நந்தினி வைப்ஸ் சேனல்ல கொடுத்துருக்கேன். அதோட லிங்கை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன், நிச்சயமா பாருங்க. நேர்ல விசிட் பண்ணி அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்ஸ்ல தீபாவளி ஷாப்பிங்க, உங்களுடைய பூஜைக்கான ஷாப்பிங்கை பண்ணணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி.